அடுத்ததாக விமர்சகர் திரு ராமசுப்ரமணியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ராமசுப்ரமணியன். இப்போ எந்த அம்சங்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? பாஸ்ட் ரெக்கார்ட் ஆஃப் டிஎம்கே அது ரொம்ப முக்கியமான இஷ்யூவாக இருக்கும். இப்ப சமீபத்தில் நடந்த தேர்தலில் மிகப்பெரிய மேண்டேட் கொடுத்துருக்காங்கன்னா அது அந்த பாஸ்ட் ரெக்கார்டை தான். எஸ்பெஷலி அந்த 1000 ரூபாய் ஒரு பெண்மணிக்கும் கொடுக்கறது மாசங்கிறது, அதே போல பெண் குழந்தைகளுக்கு மேல படிக்கிறதுக்காக 1000 ரூபாய் கொடுக்கறது, இலவச பஸ் பாஸ், அப்புறம் இப்ப சமீபத்துல அரசாங்க பள்ளிக்கூடத்துல படித்து விட்டு மேல படிக்கிறதுக்காக வரக்கூடிய மாணவர்களுக்கும் கூட 1000 ரூபாய் கொடுக்கறது, இது போன்று பல்வேறு வகைகள். அப்புறம் நான் முதல்வன் என்ற ஸ்கீம் ஏராளமாக பயன்படுகின்ற நிலைமையை நாம் பார்க்கின்றோம். இதெல்லாம் மிகப்பெரிய அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்ற பொதுமக்கள்கிட்ட. ஆகவே இவைகளெல்லாம் நாம புறந்தள்ள முடியாது. இதுதான் மக்கள்கிட்ட போய் சேரும். 1000 குறைகள் குற்றங்கள் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி சொன்னாலும் கூட அதெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடலை. அதன் காரணமாக தான் 40க்கு 40ங்கிறது ஏதோ சாதாரணமான ஒரு வெற்றியே கிடையாது. இதெல்லாம் முடியுமா, 20 தான் வரும், 22 தான் வரும், என்னென்னவெல்லாம் கணக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் என்ன நடந்தது? 40க்கு 40 என்ற வெற்றி என்பது மிக மகத்தான வெற்றியாக நாம பார்க்க வேண்டும். அது ஒன்று. அதனால இதெல்லாம் டெஃபினட்டா இட் will have a tremendous positive impact in favor of. நாடாளுமன்ற தேர்தல் பொறுத்த வரைக்கும் யார் பிரதமர் என்பதை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல். அதுல மக்கள் எடுத்த முடிவுகள் வேறாக இருக்கும். ஆனா இப்போ இங்க சட்டப்பேரவை இடைத்தேர்தல் அப்படின்னு நடக்கும்போது இங்க மாநில கட்சியோட விஷயங்கள் இருக்கும். சமீபத்துல இப்போ நடத்தப்படக்கூடிய இந்த கள்ளச்சாராயம் விவகாரமோ இல்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ இதுக்கும் மக்களோட பதிலாக இந்த இடைத்தேர்தல் அமையலாம் அப்படின்ற ஒரு கருத்தும் சொல்லப்படுது. சோ இதுவும் முக்கியமான விஷயமா இருக்குமா? இல்ல, அதாவது கள்ளச்சாராயம்ங்கிறது இன்னைக்கு நேத்திக்கு சமாச்சாரம் கிடையாது. நீங்க காமராஜ் காலத்திலேயே கள்ளச்சாராயம் என்பது இருந்தது. சமீபத்தில் கூட அந்த கிளிப்ஸ் எல்லாம் இப்ப இந்த காமராஜர் பத்தி திரைப்படம் எடுத்தது, அந்த கிளிப்பிங் எல்லாம் ஒரு பெண்மணி போய் காமராஜர் காலில் என்னுடைய குடும்பத்தை காப்பாத்துங்க, என்னோட கணவர் ஜெயிலுக்கு போட்டான்னு ஏன் போனார்னா இது மாதிரி கள்ளச்சாராயம் காய்ச்சின்னு அதெல்லாம் நான் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் பதில் சொல்றதெல்லாம் நான் பார்க்கிறோம். ஆகவே அந்த காலத்துல இருந்தது. அதே போல 1967 திரு அண்ணாதுரை அவர்கள் வந்த போது ஆடி மாசம் ஒரு அமாவாசை அன்னைக்கு 140 பேருக்கு மேல இந்த கள்ளச்சாராயம் சாப்பிட்டு இறந்து போனார்கள். அதை தாண்டி ஜெயலலிதா பீரியடா இருக்கட்டும், டாக்டர் கலைஞர் பீரியடா இருக்கட்டும், எப்படி போனாலும் எல்லா நேரத்திலையும் இந்த கள்ளச்சாராயம் என்பது இருக்கிறது. இதை முழுக்கணும் ஒழிக்க முடியுமான்னா திருடனாய் பார்த்து திருந்தினால் ஒழிய அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவர்களா தன்னை ரிஃபார்ம் பண்ணிட்டு அது அந்த பக்கம் போகக்கூடாது முடிவு எடுத்தால்தான் முடியும். இல்லைன்னா சானிடைசர்லாம் சாப்பிட்றேங்கிறான். இப்போ ஒன்றும் கிடைக்கலன்னா சானிடைசர் சாப்பிட்றேங்கிறான். இதெல்லாம் என்ன அக்கிரமமா இருக்கிறது? அதாவது அந்த கிக்கு ஒண்ணுங்கிறதுக்காக எண்ணத்தை எடுத்தாலும் அது சாப்பிட்டு நம்ம ஒரு ஒரு போதையில இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிலைமையெல்லாம் டெஃபினெட்லி நாட் அக்செப்டபிள் அட் ஆல். அது அவங்களா தான் திருந்தணும். அடுத்ததாக பாஜக நண்பர் பேசும்பொழுது தீய சக்தி என்ன தீய சக்தினா எவன் சார் ஓட்டு போட்டிருப்பான்? இவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. எத்தனை இது நீங்க டேக் த கேஸ் ஆஃப் ஆல் த பார்ட்டிஸ், ஒன்னொன்னுக்கும் எவ்வளவு பேருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் இருக்குன்னு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நிக்க ஈக்குவலா கிட்ட வரத்துக்கு யாருமே இல்லையே. அப்படிப்பட்ட ஒரு கட்சியை போய் தீய சக்தின்னு சொன்னா அது ஏதோ பேசுறதுக்கு மேடையில பேசுறதுக்கு நல்லா இருக்குமே அல்லாமல் யதார்த்தத்துக்கு அது உண்மை அல்ல அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா இந்த இவ்வளவு பெரிய வெற்றி அவங்களுக்கு கிடைச்ச கூட்டணின்னு அவங்களும் தான் கூட்டணி அமைச்சாங்க. 2014 பாஜக கூட்டணிக்கு கிடைச்ச ஓட்டை விட இப்ப குறைஞ்சிருக்கு. அப்ப 18% மேல இருந்தது. இப்ப 18.3 தான் வந்திருக்கிறது. ஆகவே அதையும் நீங்க பார்க்கணும். இப்ப பாஜக கிடைச்ச பர்சன்டேஜ் தனியா வச்சுன்னு பார்த்தா கூட அது உபயம் அப்படின்னு கீழே போட்டுக்கலாம். அது யாருன்னா டிடிவி தினகரனோடது. அதே போல அடுத்த உபயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு ஓபிஎஸ் அவர்களது, அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி, இப்படி எல்லாம் இவங்கெல்லாம் சேர்த்து ஒரு 11%. இதெல்லாம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா இருங்க ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். பெறதுக்கான கூட்டணி அமைக்கிறதும் ஒரு வியூகம் தானே. அந்த அடிப்படையில அவங்களுக்கான சதவீதமா அவங்க சொல்லலாம் தானே? இல்ல அதான் அவங்களும் அந்த கூட்டணி அமைச்சாங்க. கடைசியில நான் சொன்ன மாதிரி தானே நடந்தது. இந்த கூட்டணி போட்டாங்க.
கடைசியில இந்த 11% இந்த நீங்க நான் சொன்ன கணக்கெல்லாம் இருக்கு, அதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா 5% மேலதான் பிஜேபிக்கு இருக்கும். அப்ப அந்த அங்குஷ்டி அமீன் இத்தினுண்டா கூட்டாயனா இருப்பாங்க, அந்த மாதிரி லெவல்ல தான் இருக்காது. அதை நாம் பெருமையா பேசிக்கலாம். அதனால ஒரு ஆட்சி அந்த இதே திராவிட முன்னேற்ற கழகத்தோட நீங்க கூட்டணி வச்சீங்க, அப்ப அது தீய சக்தின்னு உங்களுக்கு தெரியலையா? இப்பதான் திடீர்னு ஞானோதயம் உங்களுக்கு வந்துதான். இதெல்லாம் இவங்க பேசுறது சரியா இருக்கும். ஆனா கமிங் டு த இஷ்யூ, இன்னைக்கு எடுத்துக்கின்ற சப்ஜெக்ட் எடுத்துட்டீங்கன்னா டெஃபினட்டா இன்னைக்கு திரு சுலைமான் அவர்கள் சொன்னது போல அங்க இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நண்பர்கள் அவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னைக்கு டெஃபினட்டா பாமகவுக்கு ஓட்டை போடக்கூடாது. ஏன்னா அது அதிமுகவோட பாஜகவோட இருந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு அவங்க டிசைட் பண்றாங்க. அது என்ன காரணம்னா இன்னைக்கு மோசமாக அதிமுகவை திட்டிக் கொண்டே இருக்கிற இந்த பிஜேபிக்காக நம்ம எந்த விதத்திலையும் நம்ம பயன்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஓட்டு அவங்க ஒண்ணு நோட்டாக்கு போடலாம், அல்லது அவங்க போடக்கூடிய ஓட்டு என்பது டெஃபினட்டா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் போய் சேரப்போகின்றது. இதற்காகவே அவங்களுக்கு ஓட்டு அதிகமாக இருக்கின்றது. அதனால அவர்கள் வெற்றி பெறுவது என்பது உறுதி. இன்னும் சொல்ல போனால் என்னுடைய நேற்றுக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு ஊடக நண்பரை நான் பேசியிருந்தேன். அவர் அங்க எக்ஸ்டென்சிவா டிராவல் பண்ணினவர். அவர் சொல்றார் குறைஞ்சபட்சம் 50,000 ஓட்டு வித்தியாசத்துல திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றார். ஐ திங்க் he should be right என்றுதான் நான் கருதுகிறேன். ஓகே. திரு பொன் வில்சன் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு பொன் வில்சன். இப்போ அதிமுக குறித்து நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. இப்போ இறுதியாக திரு ராமசுப்ரமணியன் சொன்ன விஷயத்தை எடுத்துக்கிட்டே நான் உங்கள்கிட்ட முதல் கேள்வியை முன்வைக்கிறேன். இப்போ அதிமுக போட்டியிடாதது திமுகவிற்கு பலனாக போயிடுச்சா? இல்ல, எப்படின்னா அதிமுக they are sitting in the கேலரியில உட்காந்து பார்வையாளரா பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டா இருக்காது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு எதிரியோட சம பலத்தோட நம்ம இருக்கிறோம். ஆனா எதிரி சம பலத்தோட நம்ம கூட போட்டி போடுற அளவுக்கு அங்க ரெஃபரியோ அம்பையரோ கிடையாது அப்படின்றத அதிமுக உணர்ந்து இருக்கிறது. ஏனென்றால் ரெண்டு விஷயத்துல அவங்க ஆதாரம் காட்டுறாங்க. ஒரு விஷயம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் விஷயத்தை காட்டுறாங்க. அதற்கு முன்னாடி நடந்த தேர்தல்ல கூட்டணி கட்சி தமாக சார்பாக யுவராஜா நிக்கிறாரு. 8,900 ஓட்டு தான் வித்தியாசம். அவர் கூட்டணி கட்சி தோற்கும் போது 8,900. அதே இடைத்தேர்தல் நடக்கும்போது கிட்டத்தட்ட 66,000 ஓட்டு வித்தியாசத்துல ஈவிகேஎஸ் இளங்கோவன் ஜெயிக்கிறாரு அதே சட்டமன்ற தேர்தல்ல இடைத்தேர்தல்ல. அப்படி இருக்கும்போது முறைகேடுகள் எக்கச்சக்கமா நடக்கும். ஆனால் இந்த தேர்தலில் நாங்க நிக்க விரும்பலன்றது ஒரு காரணம். இன்னொரு காரணம், இந்த தொகுதியில உங்களுடைய வெயிட்டேஜ் நீங்க காமிச்சீங்களா அப்படின்னு அதிமுகவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கலாம். தோல்வி இருக்குதா அப்படின்னு. பாராளுமன்ற தேர்தலில் விழுப்புரம் தொகுதியில விடுதலை சிறுத்தைகள் சார்பாக நின்ற நம்ம ரவிக்குமார் அவர்கள் இந்த சட்டமன்ற தொகுதி விக்கிரவாண்டி தொகுதியில இப்பொழுது போன மாசம் பெற்ற ஓட்டு எவ்வளவுனா 72,100 சில்லற ஓட்டு. அதே இடத்துல அதிமுக பெற்ற ஓட்டு 65,389 ஓட்டு, 6,000 சில்லற ஓட்டு தான் வித்தியாசம். மூன்றாவது இடத்துல இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி சரி பாதி கூட வாங்கல. இருக்கட்டும், நீங்க சொல்லுங்க ஒரு விளக்கத்திலே